சிம்ம ராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாத பொது பலன்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 வரையான சித்திரை மாத பொது பலன்கள். இந்த சித்திரை 1ஆம் தேதி 14/4/25 தமிழ் வருடப்பிறப்பு, விசுவாசு தமிழ் வருஷம் அருமையாக பிறக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025 ராகு பகவான் வந்து கும்பராசி பயிற்சி அடைகின்றார். கேது பகவான் சிம்ம ராசி பயிற்சி அடைகின்றார். வாக்கிய முறையில் ராகு கேது பயிற்சி உடைய ஒரு அற்புதமான மாதம் உங்களுக்கு. சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் மேஷராசி பயிற்சி அடைகின்றார். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசி பயிற்சி அடைகின்றார். வாக்கிய முறையில் குரு பயிற்சி. இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா விஸ்வாச தமிழ் விஷயத்தில் ராகுகதி பயிற்சி, குரு பயிற்சிலாம் வந்து சித்திரை மாதம் வந்துடுது. ஒரு அற்புதமான பயிற்சியோடு இந்த மாதம் ஆரம்பிக்குது. இந்த மாதத்தில் சிம்ம ராசி அன்புகளுக்கான ஒரு பொது பலன் பார்ப்போம். இந்த சிம்மம் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையான சிம்மராசி அன்புகளுக்கு உடைய பொது பலன் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் புதன் பகவான் இந்த 2 பேர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக அனுகூலமாக இருக்காங்க உங்களுக்கு. அதுமாரி வரவுக்கேற்ற செலவு காத்துன்றது உங்களுக்கு. 1000 ரூபா வருமானம் வருதுன்னா அந்த 1000 ரூபா செலவு வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய மாதம் அமைவது உங்களுக்கு. அதே மாதிரி வரவு செலவு சரியாக இருந்தாலும் மாத கடைசியில் கொஞ்சம் நிதி பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் கடுமையாக கஷ்டத்தை கொடுக்க போது உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கலத்திர காம சயன சாத்தில் சனி பகவானும் ராகு போன இணைந்திருக்கிறாங்க. அந்த இணையால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைந்து தேவையற்ற விவாதங்கள் மனசாவல் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனையால் குடும்பமும் குழந்தைகளும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலையாக இருக்கும். அதனால் உங்களுடைய அமைதி விட்டு கொடுக்கும் தன்னை எல்லாம் கொஞ்சம் இருந்தாலே கொஞ்சம் குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்கும். கொஞ்சம் பார்த்துங்க. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் புதிய கடன்களை கொஞ்சம் வாங்குவதை தவிர்த்துடுங்க. மாத கஷ்டத்தில் கடன் வருது, பிரச்சனை வருதுன்னா இருக்கிறத வச்சு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அது தேவையில்லாத இன்னும் கடன் சுமை அதிகமாக உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய மனைவியுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க ஏதாவது உடல் சண்டை மருத்துவ போய் பாருங்க கொள்ளுங்கள். சண்டையால் அது கொஞ்சம் கவனிக்க விட்டுறாதீங்க. சிறு சிறு உடலுபயாக இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ பார்த்து ஒரு ஆலோசனையும் சிகிச்சையும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மனைவிமார்களுக்கு பார்த்துங்க. கேது நிலையில் பார்த்திங்கன்னா எதிர்பார செலவெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் எந்த செலவாக இருந்தாலும் என்ன செலவு பண்ணால் எதுக்கு செலவு பண்ண எவ்வளோ செலவு உங்களுடைய திட்டமிட்டு செலவு பண்ணாலே உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு உங்களுடைய வருமானத்தை வச்சு கையில் காசு வச்சு நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். பார்த்துங்க. அதே மாதிரி இந்த திருமண முயற்சிலாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் திருமண முயற்சி பண்ணவங்களுக்கு பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் காலதாமதங்கள் சில குழப்பங்கள்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள். அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் வரன் பரப்பில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படலாம். ஒரு முறையில் வரனை பார்க்கலாம். இல்லை ஒரு கொஞ்சம் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்களுக்கு. திருமணம் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அந்த உறவுகளை பார்ப்பது நல்லது உங்களுக்கு. இந்த உத்தியோகங்களில் பார்த்தா பெரும்பாலும் உங்களுக்கு அன்னன்னைய பணியை நீங்கள் கவனமாக இருக்க போதும். யாரையும் நம்பி அந்த பணியை ஒப்படைக்காமல் உங்களுடைய பணியில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அவசியம் என்னன்னு பார்த்துங்க. அந்த அவசியத்தை பொறுத்து அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக ஒரு கவனமாக செய்யுங்க. நீங்கள் மேலதிகாரம் கொஞ்சம் கண்டிப்பு காமிப்பாதான் அதையும் நீங்கள் பொறுத்து தான் போகணுங்க. ஓரளவு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை வெளியே காமிச்சாலும் பணி செய்கிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சக ஊழியெல்லாம் கொஞ்சம் மறைமுகமாக பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் காதில் வாங்காதீங்க. உங்கள் பணியை நீங்கள் பாருங்கள். அதுவே உங்களுக்கு மனசுக்கு ஒரு கவலையும் வருது கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. இந்த உங்களுடைய தசாபத்திலாம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்துச்சுன்னு வச்சு ஓரளவுக்கு அந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் குறைந்து நல்லபடியாக இருக்க போகுது உங்களுக்கு. இந்த இடமாட்ட சம்மந்தமான சாத்தியக்கூறுலாம் ஏற்பட போகுது. கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாங்குது. அலுவலகத்தை கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து அப்படி ஒரு பேலன்ஸ்டாக நடந்துக்கிறது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கிரகணிகள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேச்சுக்களை குறைத்து கொண்டு வீண் விவாதங்களை குறைத்து கொண்டு
உங்களுடைய பணியை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு அதுவே சிறப்பாக இருக்க போகுது. பொதுவாக இந்த தொழில் வியாபாரம் அப்படி பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் விரயத்தில் செவ்வாயும் நிலை கொண்டிருக்காங்க. அதனால் இந்த கோள் நிலையில் பார்த்தா உங்களுடைய வர்த்தக துறை நண்பர்களுக்கு கடினமான போட்டிகளையும் சந்தை போட்டியும் நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இன்னும் நடக்கும் நினச்சிங்களா அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுடைய உற்பத்தியை கொஞ்சம் அளவோடு செய்யுங்க. 10 பொருள் வேணால் 10 பொருள் உற்பத்தி பண்ணுங்கள். 50 பொருள் உற்பத்தி வைக்கணும்னா என்ன தேவையான ஒரு கச்சாப்பில் இறக்குமதி பண்ணுங்கள். தேவையான பொருளை உற்பத்தி பண்ணுங்கள். தேவையான பொருளை ஏற்றுமதி பண்ணுங்கள். அதனால் அதிகமான பொருளை இறக்குமதி பண்ணுறதோ அதிகமான உற்பத்தி பண்ணுறதோ முன்பணம் இல்லாமல் பொருளை ஏற்றுமதி தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விலையும் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு பொருள் நீங்கள் 10 ரூபா விற்கணுச்சு அந்த பொருள் வந்து 8 ரூபா தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைப்பதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு புதிய முதலீலை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. புதுசாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு பிரான்ச் ஓப்பன் வந்தோ இல்லை பிஸ்னஸில் அதிக அமௌண்ட்டு போதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். இந்த மாதம் வேண்டாம். அதனால் உங்களுடைய கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். புதிய முதலீடு தயவுசெய்து வேண்டாம். பண விஷயத்தில் கொஞ்சம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்ற கடன் கொடுக்கறது இதெல்லாம் தயவு செய்து வேண்டாம். கொஞ்சம் கவனம் பாருங்கள். இதுபோல் ஏதாவது செஞ்சிங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுகிற வாய்ப்புலாங்கிறது ஒன்றுக்கு எந்த காரணத்தை கொண்டும் புதிய கடனை வாங்குவதை வேண்டவே வேண்டாம். இருக்கிறத வச்சு பார்த்துங்க. புதிய கடன்லாம் வாங்கிட்டு பின்னாடி ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் தயவுசெய்து அந்த புதிய கடனை வாங்குவதை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் இந்த கல்விக்கு சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக வராங்க உங்களுக்கு. அதனால் என்ன நீங்கள் படித்த அந்த படிப்புக்கேற்ற ஒரு உயர்கல்வி செல்வதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசம் உங்களுக்கு கொஞ்சம் பாடங்களில் கொஞ்சம் கவனமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற அனுபவம்லாம் கொஞ்சம் கவனமாக படித்தாலே அந்த என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி சித்திரை 16ஆம் தேதி பார்த்தோன்னா உங்களுடைய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு, படிப்பில் கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புமாக இருக்குது. கொஞ்சம் பாடத்தை கவனம் செலுத்தலாம். நீங்கள் உங்கள் ஏதாவது தேர்வு எழுதிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற சக மாணவர்களுடைய சொந்த பிரச்சனை தலையிடாதீங்க. மாணவர்கள் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவதோ ரொம்ப டீப்பாக இருக்கிறது தயவுசெய்து வேண்டாம். ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு விளக்கம் வேணுன்னா ஆசிரியரிடம் கேட்டு அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. நண்பர்களிடம் கொஞ்சம் எடை வைத்துக்கொண்டு ரொம்ப டீப்பாக பழகி தேவையில்ல பிரச்சனை நீங்கள் தயவுசெய்து மாட்டிக்காதீங்க. அப்போ பிரச்சனை மாற்றும்போது உங்களுடைய உயர்கல்விக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய கல்விக்கும் ஒரு தடையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மாணவர்கள் கவனமாக இருங்க. விவசாயத்துறையில் பார்த்தா பொதுவாக உங்களுக்கு விவசாயத்துறைக்கு கொஞ்சம் அதிகாரம்லாம் கொஞ்சம் கொண்டுள்ள கிரகங்கள்லாம் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இல்லை. உங்களுக்கு வயலுப்பில் கொஞ்சம் உழைப்பு போட்டாலும் கொஞ்சம் அது கேட்டால் ஒரு பலன் நீங்கள் பெற முடியாது. கால்நடையாக கொஞ்சம் பணம் விரயமாக போகுது. உங்களுக்கு பக்கத்து நிலத்துக்காக கூட கொஞ்சம் சண்டை இல்லாமல் இருங்க. தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டுருக்காதீங்க. அதனால் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு வெயிலால் உங்களுடைய பயிர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் நஷ்டத்தை செஞ்சுக்க நிலை இருக்குது. அதனால் எந்த பயிர் வச்சாலும் அதுக்கேட்ட தண்ணிலாம் இருக்குதான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த பயிர் செய்யுங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு பெண்மணிகளாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் சற்று சிரமமான காலகட்டம் இருக்க போது உங்களுக்கு. அதே மாதிரி கலஸ்திர ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபவனும் சேர்ந்திருப்பதால் கணவருடன் கொஞ்சம் நெருங்கிய உறவிடம் கொஞ்சம் அடிக்கடி தேவையற்ற வாக்குவாதங்கள் மனசால் வரக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. முன்கோபம்லாம் கொஞ்சம் படுவதை குறைச்சி கொள்ளுங்க. இந்த முன்கோபத்தால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் பிரச்சனைலாம் வரும். அதனால் முன்கோபம்லாம் வேண்டாம் தயவுசெய்து. கேது நிலையெலாம் இருக்கார். கொஞ்சம் சிறு விஷயங்களை கூட கொஞ்சம் முன்போகம் வாக்குவாதம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக பார்த்தோன்னா இந்த மாதம் சனி பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் 3 பேரும் தோஷத்தினால் குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முன்கோபத்தில் என்ன பேசணும் ஏது பேசணும் எங்கே பேசணும் யார்கிட்ட பேசணும் தெரியாமல் பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது கவனமாக வார்த்தைகளை கையாளுங்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஜாக்கிரதையாக இருங்க. முன்கோபமாக வேண்டாம். ஓகேங்களா? உடைய பரிகாரம் பார்த்தா சனிக்கிழமை கொஞ்சம் பகலில் கொஞ்சம் ஒரு கோவிலுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு போடுங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம்
ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய அனுகூலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 6ஆம் தேதி 10ஆம் தேதி வரை, 14ஆம் தேதி 16ஆம் தேதி வரை, 21ஆம் தேதி 24ஆம் தேதி வரை, 29 மற்றும் 30 தேதிகள் உங்களுக்கு அனுபவ நாட்கள். ஏதாவது சிறப்பு விஷயங்கள் பேசணும் முடிவெடுக்கணும், அந்த நாளில் கலந்து பேச முடிவெடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா சித்திரை 11ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து சித்திரை 13ஆம் தேதி பின்னர் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம். அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த சிம்மராசியில் கொஞ்சம் சுமாரான மாதமாக இருந்தாலும் உங்களுடைய முன்கோபம் இல்லாமல், புதிய கடன் வாங்காமல், உங்களுடைய நண்பர்களுடைய தேவையற்ற பிரச்சனை தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் கண்டிப்பாக போகும். கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.